ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயாவை வச்சு ஒரு கறி தோசை தான். எப்படி நான்வெஜ்ஜில் வந்து நம்ம கறி தோசை சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் வந்து 3 கப் சோயா வந்து எடுக்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் இது நல்லா வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு இதில் வந்து லைட்டாக உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம முட்டை ஊற்றி கூட இந்த கறி தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஸ்டஃபிங் வந்து டைரெக்டாக நம்ம மாவு மேலே வைக்கும்போது அது வந்து பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி முட்டையோ இல்லை இந்த கடல மாவோ வந்து மேலே போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கும்போது அது வந்து நல்ல மாவோட ஒட்டி நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சூடான தண்ணி வடிச்சிட்டு ஒரு பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலாசிட்டு இதை வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 தடவை வந்து தண்ணியில் அலாசிட்டு புழிஞ்சோம் அப்படின்னா அந்த சோயால் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து போயிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இதை வந்து 2 பேட்சாக நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து பாதியாக போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் போட்டு அரைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக நமக்கு வந்து கிடச்சிருங்க. அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. இந்த டைப்பில் நீங்கள் நார்மலாக சோயா செய்கிறது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பொடிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து தாளிப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு தயிர் சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு லைட்டாக போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. உப்பு வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கி வந்துடும். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வரமிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கூடவே வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பொடி வகைகள் போடும்போது ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க, இல்லைன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிரும். அடுத்து வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து 3 கப் சோயா எடுத்துருக்கறனால கண்டிப்பாக உப்பு வந்து இந்தளவுக்கு வந்து தேவைப்படும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. பச்சை வாசம் வந்து நமக்கு ஈஸியாக போயிடும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. அப்புறம் நம்ம சோயாவும் போடும்போது சோயா வேகறக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் இந்தளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போது எல்லாமே நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சோயா வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோயாவை போட்டு நல்லா அந்த மசாலாஸ் வந்து எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிஷம் வெந்ததுன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போது 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகி வந்திருக்குது. இப்போ பொடியாக கட் பண்ண மல்லி இலை அதை தூவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அதையும் போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு நல்லா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சோயா கீமா வந்து ரெடி ஆயிருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரையாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ட்ரையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் அந்த கலவையை வந்து மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து அந்த மாவு கூட வந்து நல்லா ஒட்டும், இல்லைன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா கீமாவை வந்து மேலே வச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி சோயா வச்சுக்கோங்க. நிறையா வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இது மேலே வந்து பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் போட்டுட்டு சுற்றி வர எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. தோசை கரண்டி வச்சு இதை வந்து ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்திட்டு இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த சைடு ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து வெந்து வந்துடுங்க. இந்த வெஜ் கறி தோசைக்கு நமக்கு வந்து சைட் டிஷ்ஷில் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டதுன்னா தேங்காய் சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் நமக்கு வந்து குக் ஆகிடுச்சு. இதை வந்து இனி எடுத்துடலாங்க. சூப்பரான சோயா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கறி தோசை மாதிரியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க.
நம்ம எடுத்திருக்கிற 3 கப் சோயாவுக்கு வந்து தாராளமாக 12 to 14 தோசை வந்து நமக்கு கிடைக்குங்க. குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.